வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசாரியர்களின் ஆடைகளை பற்றி நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், மற்ற மதங்களிலும் ஆசாரியர்கள் அன்றைக்கு இருந்தனர். உதாரணமாக, கானானியர்களுக்கு பாகாலின் ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த ஆசாரியர்கள் தங்கள் ஆடைகளை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்லப்போனால், அந்த ஆசாரியர்கள் பொருத்தமற்ற ஆடைகளுக்கு பெயர் பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் தங்கள் உடைகளை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே அவர்கள் என்ன அணிய வேண்டும், அவர்களுடைய உள்ளாடை மற்றும் வெளிப்புற ஆடைகள் இரண்டையும் பற்றி ஆண்டவர் தெளிவான வரைமுறைகளை கொடுத்தார். பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். அது மாத்திரமல்லாமல், இந்த வஸ்திரங்களை உண்டாக்கும்படியாக ஆண்டவரே தம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமுள்ள இருதயமுள்ள மக்கள்தான் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆசாரியரின் ஆடைகளுக்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? நண்பர்களே, ஆசாரியர்கள்தான் தேவனுக்கு முன்பாக அவருடைய மக்களுக்கு பிரதிநிதியாக இருந்தார்கள். உதாரணமாக, பிரதான ஆசாரியன் ஏபோத் என்னும் ஒரு கவசத்தை அணிந்து கொண்டான். இந்த ஏபோத்தின் தோள்பட்டை பகுதியில் 2 கோமேதக கற்கள் இருந்தன. இந்த 2 கோமேதக கற்களிலும் இஸ்ரவேலின் கோத்திரங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு பிரதிநிதியாக இருந்தார் என்பதுதான். அதே போல இந்த ஆசாரியர் ஒரு மார்பகத்தை அணிந்திருந்தார். இதில் 4 வரிசையாக விலை மதிப்பற்ற கற்கள் இருந்தன. ஒவ்வொரு கற்களிலும் ஒரு கோத்திர பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் தான் இஸ்ரவேல் மக்களை தேவனுடைய பிரசன்னத்திற்கு அழைத்து சென்றார் என்பதுதான். அதேபோல் இந்த மார்பகத்தில் 2 மடிப்புடன் ஒரு பை உருவாக்கப்பட்டது. அந்த பையில் ஊரீம் மற்றும் தும்மீம் என்கின்ற 2 இரத்தின கற்கள் இருந்தது. இதை இந்த ஆசாரியர் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருந்தார். இந்த 2 இரத்தினங்கள் மூலம் இந்த பிரதான ஆசாரியர் இஸ்ரவேலுக்கு தெய்வீக வழிகாட்டுதலை வழங்கினார். அதாவது, இந்த பிரதான ஆசாரியன்தான் தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய தொடர்பின் வழியாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த பிரதான ஆசாரியர் ஒரு தலைப்பாகையையும் அணிந்து கொண்டிருந்தார். அந்த தலைப்பாகையில் தங்கத் தகடு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த தங்கத் தகடில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. எதற்காக இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பொறிக்கப்பட்ட தங்கத் தகடை அவர் அணிந்தார்? பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும்போது பரிசுத்தம் இல்லாமல் அதை படைப்பார்கள் என்று சொன்னால், ஆரோன் தான் அந்த தோஷத்தை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் 38ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பலிகளை முறையாக செலுத்தாமல் குற்றம் செய்வார்கள் என்று சொன்னால், அந்த குற்றத்தை ஆசாரியன்தான் சுமக்க வேண்டும். நண்பர்களே, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பார்வையில் பிரதான ஆசாரியன் மிகவும் முக்கியமானவராக இருந்தார். தேவனுக்கு முன்பாக அநேக விதங்களில் மனிதர்களின் பிரதிநிதியாக அவர் ஒருவர் மாத்திரமே இருந்தார். பிரதான ஆசாரியன் இல்லாமல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக பலிகளை செலுத்தவோ அல்லது அவரிடம் வரவோ முடியாது. அது மாத்திரமல்லாமல், தேவ ஜனங்களை கர்த்தரிடம் அழைத்து கொண்டு வருபவரும் இந்த ஆசாரியன் மட்டுமே. இந்த ஆசாரியன் பலிகளை செலுத்தினார், தேவனுடைய சமூகத்தில் நின்றார், ஜனங்களுக்காக பரிந்து பேசினார், தேவனிடமிருந்து அவர்களுக்கு மன்னிப்பை கொண்டு வந்து கொடுத்தார்.
இத்தனை காரியங்களை தான் ஆசாரியனுடைய ஆடைகள் தெரியப்படுத்துகின்றன. ஆனால் நண்பர்களே, பழைய ஏற்பாட்டின் பிரதான ஆசாரியன் இறுதியாக வந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை சுட்டிக்காட்டினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்பியபடி ஆரோனோ அவருடைய மகன்களோ பரிபூர்ணர்களாக இல்லை. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த ஆசாரிய ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து முற்றிலும் பரிசுத்தராய் இருக்கிறார். எனவேதான் நம் அனைவருடைய சார்பாக தேவனுக்குன்பாக ஒரு பரிபூர்ண பலியாக அவர் வந்தார். பரிபூர்ண பலியை அவர் செலுத்தினார். சுவாரஸ்யமாக இந்த அதிகாரத்தில் பிரதான ஆசாரியர்கள் தங்களுடைய ஆடைகளில் மணிகளை அணிய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த மணிகளின் சத்தத்தினால் இந்த ஆசாரியன் மகா பரிசு ஸ்தலத்தில் இருக்கும்போது உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். அதாவது இதன் மூலம் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் பரிசுத்தமில்லாமல் இருக்க முடியும் என்பதை நாம் கவனிக்கின்றோம். அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்து மரித்து போகவும் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவோ தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மகா பரிசுத்தலத்திற்குள் நுழைந்து தம்முடைய பரிசுத்த பரிபூர்ண தியாகத்தின் மூலமாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதை அறிந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இன்று வரைக்கும் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு நமக்கு பிரதிநிதியாக நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.